தேசத்தின் மன்னன் அசுவபதி மாலினிக்கு நீண்ட நாள் வரமிருந்து பெற்ற மகள் சாவித்திரி. அரசிளங்குமரியாக திருமண வயதை எட்டியதும் அவள் மணக்க விரும்பியது சால்வதேச மன்னனின் அரசிளங்குமரன் சத்தியவான். காட்டிலே பிறந்து வளர்ந்தவன். இன்னும் 1 வருடத்தில் இறப்பான் என நாரதர் கூறியும் திண்ணமாக சத்தியவானையே மணம் முடித்தாள் சாவித்திரி. சத்தியவானின் இறக்கும் நாள் அறிந்த சாவித்திரி எதிரே நின்ற காலனை பார்த்தாள். கோடரியால் பிளப்பது போல் மண்டை வலி கொண்ட சத்தியவான் மயங்கி விழுந்தான். காலனை பின்தொடர்ந்தாள் சாவித்திரி. இரும்பை அறுக்கும் வேகம் கொண்ட காலா நதியை கடக்க வேண்டுமானால் உன் வீடு, பெற்றோர், உறவினர், குலம் என அனைத்தையும் இழக்க வேண்டும் என்ற காலனிடம் இழந்தேன் என்றாள். அடுத்து வாயுவான சிந்தா நதியை கடக்க உயிரையே துறக்க வேண்டும் என்ற காலனிடம் துறந்தேன் என்றாள். நெருப்பாகிய பிரவாகினி என்ற நதியை கடக்க வருங்காலம் மற்றும் அடுத்த பிறவியில் பிறக்கப் போகும் குழந்தையை இழக்க வேண்டும் என்ற காலனிடம் இழந்தேன் என்றாள். நிறைவாக குழந்தை வரம் கேட்டு சத்தியவானின் உயிரை காப்பாற்றினாள் சாவித்திரி. 100 வருடம் வாழ்வாங்கு வாழ்ந்தார்கள்.